அன்புக்கிணைய சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமுடிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு ஜாதகத்தில் ராகு திசை இப்போ தான் யோகத்தை கொடுக்கும்னு சொன்னீங்க. 11ல் கோர்றது யோகம் தானே, பாவகிரகங்கள் 11ல் கோரலாமல்ல, யோகம் தானே. அப்போ ராகு பாவர் தானே, 11ல் கோர்ந்துருக்கார், யோகம் தானே அப்படின்னா யோகம்தான். 11ஆம் இடத்து ராகு என்பது சாதாரணமான யோகம் அல்ல, மிகப்பெரிய ராஜயோகம். அது விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல கன்னியாராக வர்றது அவங்களுடைய சொற்கள் வருங்காலத்தில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் 11 ராகு. எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, கண்ணதாசன் எடுத்துக்கங்க, பெர்னாட்ஸா எடுத்துக்கங்க, மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் 11ஆம் இடத்துல ராகு. இப்போ 11 ராகு மிகப்பெரிய ஏன்னா ஞானத்தை கொடுக்கும், எல்லாம் சரி. ஆனால் 5ல் கேது பாருங்க, 11 ராகு கொடுத்து 5ல் கேதுக்கு வந்துடுவார். மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும். கேது அங்கே ஞானத்தை கொடுப்பான், இப்போ அதை நிறைவேற்றி கொடுப்பான். ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜாதகம் உபயலக்கணமாகி இந்த உபயலக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உபயம் என்ன இலக்கணம்? மீனம், கன்னி, மிதுனம், தனுசு, இதெல்லாம் உபய இலக்கணம். இவங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது 11ஆம் இடம் மாரகஸ்தானம். இந்த மாரகஸ்தானங்கள் ராகு என்று திசை நடத்தும் பொழுது கவனமாக இருக்கணும். அதே போல் சரலக்கணத்திற்கு மேசத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், கவனமாக இருக்கணும். பெரிய லெவலில் ஆசைப்படாதீங்க. ராகு கொடுப்பார் 11ல், போதும் நினைவோடு இருங்க. மாதம் ஒரு 1 லட்ச ரூபா தராருன்னா போதும் சாமி, என்னை நல்லா வச்சுருக்க, நல்லா காப்பாற்றுற, இதிலிருந்து என்னை கைவிட்டுறாத அப்படிங்கிற நினைவுக்குள்ளே வந்துக்குங்க. அதை விட்டுட்டு பேராசைக்குள்ளே நம்ம போகும் பொழுது, பெரிய லெவலில் ஆசைப்படும் பொழுது, நான் ஆசையை தப்புன்னு சொல்ல. ஆனால் இந்த ராகு திசையில் அந்த ஆசையை கொடுக்கும் பொழுது அப்படியே கொண்டே மாட்ட விட்டுருவான். பெரிய சிக்கலில் கொண்டே நம்மளை மாட்ட விட்டுருவான். மனசாட்சிக்கு விரோதமான, உங்களுடைய தர்மத்துக்கு விரோதமான எந்த காரியத்தையும் ராகுல செய்யாதீங்க. ராகு அபரஞானம், சிக்க வச்சு அடிப்பான். நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு வெளியே வர வச்சு அடிப்பான். அப்போ கவனமாக இருக்கணும். அப்போது ராகு திசையில் அளவோடு ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டால் வளமான வாழ்வை 11ஆம் இடத்து ராகு கட்டாயம் கொடுக்கும். இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. உறுதியாக 11ஆம் இடத்து ராகு அளவோடு ஆசை, வளமான வாழ்வு வாழ்வார்கள் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில் நம்மை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாஜி சிற்றம்பலம்.